வணக்கம் நண்பர்களே. கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு தேமுதிகவை அவரது மனைவியான பிரேமலதா வழிநடத்தி வருகிறார். அதோடு விஜயகாந்த் காலத்தில் திமுகவுடன் அக்கட்சி கூட்டணி வைக்காத நிலையில் தற்போது முதல் முறையாக பிரேமலதா கூட்டணி வைத்துள்ளார். அதுவும் 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று டீல் பேசி இந்த கூட்டணியை முடிவு செய்திருக்கிறார். ஆனால் குறைவான வாக்கு வங்கி உள்ள தேமுதிகவிற்கு மு.க.ஸ்டாலின் 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று கொடுத்து டீல் போட்டிருப்பது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக விசிக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொந்தளித்தார்கள். எங்களை விட குறைவான வாக்கு வங்கியுள்ள ஒரு கட்சிக்கு இவ்வளவு தொகுதிகள் கொடுப்பதா என்று கொடி பிடித்தவர்கள் எங்களுக்கான தொகுதிகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று மல்லுக்கு நின்றார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவலியில் சிக்கிக் கொண்டார். குறிப்பாக சிபிஎம் 6 தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்தார்கள். பின்னர் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி 5 தொகுதியோடு டீல் போட்டார் மு.க.ஸ்டாலின். அதேபோன்று விசிக இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்ட நிலையில் 8 தொகுதி என்று பேசி முடித்திருக்கிறார். அந்த அளவுக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.43 அதாவது 0.5% விட குறைவான ஓட்டுகளை மட்டுமே பெற்ற தேமுதிகவுக்கு மு.க.ஸ்டாலின் 10 தொகுதி கொடுத்ததுதான் கூட்டணி கட்சிகளுக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் தேமுதிகவிற்கு மு.க.ஸ்டாலின் 10 தொகுதி கொடுத்ததின் பின்னணி ரகசியம் என்ன என்பது குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கு அதிகமாக வாழும் வன்னியர் சமுதாய மக்களின் ஓட்டுகள் அவசியப்படுகிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி 2 துண்டுகளாக பிரிந்துள்ள நிலையில் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருக்கிறார். டாக்டர் ராமதாசோ சசிகலாவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போகிறார். அதையடுத்து திமுக கூட்டணியில் இருந்த இன்னொரு வன்னியர் கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் தங்களுக்கு 2 தொகுதி ஒதுக்கவில்லை என்று சொல்லி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார். இதுதான் மு.க.ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. தேமுதிகவுக்கு வட மாவட்டங்களில் வன்னியர்களின் ஆதரவு ஓரளவு இருந்து வருகிறது. அதை வைத்துத்தான் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் அவர் இணைந்த போது 41 தொகுதி கொடுத்தார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் விஜயகாந்த் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். அந்த அடிப்படையில் தான் தற்போது திமுக கூட்டணியில் வன்னியர் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எதுவும் இல்லாத நிலையில் தேமுதிகவின் வன்னியர் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுக்கலாம் என்று மு.க.ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டுள்ளாராம். அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக பக்கம் செல்ல விடாமல் பிடித்ததின் பின்னணியில் மிகப்பெரிய சாதி அரசியல் உள்ளதாம். இப்படி மு.க.ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு சில திமுகவினர் தேமுதிக மூலம் வன்னியர் ஓட்டு ஓரளவு வரும், அதற்கே 10 தொகுதியா என்று கேட்டதற்கு விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிகவிற்கு நாயுடு மக்கள் மத்தியில் அனுதாப அலை இருந்து வருகிறது. அதனால் அது எல்லாமே இப்போது ஓட்டுகளாக மாறும். விஜயகாந்த் தெலுங்கு பேசும் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள இந்த சமூக மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள். அதனால் வட மாவட்டங்களில் மட்டுமின்றி தென் மாவட்டங்களிலும் நாயுடுகளின் ஓட்டுகள் திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கதின் பின்னணியில் வன்னியர் மற்றும் நாயுடு சமூகத்தினரின் ஓட்டுகளை குறிவைத்து டீல் போடப்பட்டதாக மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நண்பர்களே, வன்னியர் மற்றும் தெலுங்கு பேசும் நாயுடு சமுதாய ஓட்டுகளை குறிவைத்து தேமுதிகவிடம் மு.க.ஸ்டாலின் டீல் போட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.